கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தைக்குள் நாம் கடந்து போகிறோம். அதற்கு முன்பாய் ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, கைரங்களை தூக்கி காட்டுங்க பாரு. உண்மையா என்னை தெரிஞ்சவங்க எத்தனை பேர் பாருங்க. அதுதான் ஒரு கேள்வி. என்ன தெரியும்னு சொன்னா எல்லாருக்குமே நீ தெரியும், ஆனா கையை தூக்க மாட்டாங்க. என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு புரியல, அப்படிதானே? இன்றைக்கு அப்படியே நான் அதாவது என்னுடைய ஊழியக்காரன் அவர் மரித்து போவதற்கு முன்பாய் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாய் இந்த ஊழியத்தை கொடுத்து நீ நடத்து என்று சொல்லுவார். அவர் அந்த மூலையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதற்கு பின்பு அவர் மரித்து போனார். இந்த நாளில் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அது? நான் ஒரு மெய்ப்பனாக இருப்பேன் என்று சொன்னால் என் மந்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அப்படிதானே? அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல புதுசாக யாராச்சும் வரலன்னு சொன்னால் எனக்கு உங்களை எல்லாரையும் தெரியும். மேபி அந்த சகோதரன் எனக்கு தெரியாது, மேபி பிபி அந்த சகோதரி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் மற்றவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாரையும் தெரியும். மேபி அந்த சிஸ்டர் எனக்கு தெரியாது, உங்க பின்னால் இருக்கிறவங்களை எனக்கு தெரியாது. ஆல்பர்ட்டுடைய அக்கா அவர் மச்சான் எனக்கு தெரியாது, அவ்வளவு தெரியாது. ஆனால் ஒரு சிலரை, அதாவது அநேகரை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை என்னவென்று அறிந்திருக்கிறேன். உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது அறிந்திருக்கிறேன். உங்களுடைய பலவீனங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அநேக காரியங்களை நீர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு சிலருடைய குடும்பங்களை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் எல்லாருமே கடந்து போனோம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும். இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கும்போது பாடுகளை அனுபவித்திருக்கிறோம், வேதனைகளை அனுபவித்திருக்கிறோம், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம். என்னுடைய கண்ணீர்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். இது ஒரு காலகட்டம். சங்கீதக்காரனுடைய மகனாகிய சாலமோன் ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன வசனத்தில் எழுதுகிறார் போடுமா? அது போடுறதுக்கு எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆகும். இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஓகே, என்ன பிரசங்கி என்ன சொல்லுது? 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்திற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. What does it say in English? There is a time for everything and a season for every activity under heaven. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சாலமோன் சொல்லுகிறார். அந்த காலம், அதாவது நமக்கென்று குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கிறதே, அந்த காலம் செழிப்பின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம், உயரத்தின் காலம் வருகிற வரைக்கும் இன்னொரு காலகட்டத்தில் இருப்போம். எத்தனை பேருக்கு புரிகிறது? Before we reach a season of prosperity or blessings, we will go through a season of lack, a season of suffering, a season of pain. ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கின் காலங்களில் நாம் எல்லாருமே கடந்து போவோம். அப்படியாய் கடந்து போனவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படித்தானே? ஆனால் அந்த காலம் வருவதற்கு முன்பாய், ஆசீர்வாதத்தின் காலம் வருவதற்கு முன்பாய், நம்ம சில நேரத்தில் கேட்போம், ஏன் இந்த காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க கூடாது? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உயரத்தின் காலம் வரும், அந்த ஆசீர்வாதத்தின் காலம் வருகிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் சில பாடுகளை அனுபவித்து கடந்து போவோம். We will go through a phase, a season of suffering and pain. ஆனால் ஏன் அந்த காலம் இப்போவே கர்த்தர் எனக்கு கட்டளையிடல, நான் அவருடைய பிள்ளை தானே என்று சொல்லி நாம் சில நேரங்களில் கேட்கலாம். குறிப்பா என்ன தெரியுமா? என் பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாருமே நல்ல ஒரு உயரத்துக்குள்ள இருக்கிறான். கழுகுகளை பறக்கிறதை போல, they are flying on high, they are so much blessed. ஆனால் நான் ஏன் கர்த்தரை அறிந்திருக்கிறவன் ஒரு கோழி குஞ்சு கோப்பாய் கீழேயே கடந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி சில நேரங்களில் கேட்போம். அதற்கு இன்றைக்கு யார் நமக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நம்முடைய எரேமியா தான் நமக்கு உதவி செய்யணும். எரேமியாவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 12 1லிருந்து 4. யாராச்சும் படிங்களேன். கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்து இருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேற்றி போனார்கள்.
இருக்கிறார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீ அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறேன். அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். நான்காவது, எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். அதாவது இந்த வசனங்களை பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை எரேமியாவை படித்தவர்களுக்கு தெரியும். ஜெரமியா was complaining to God. இந்த பகுதியில் பார்க்கும்போது எரேமியா தேவனிடத்தில் இதோ ஒரு புகாரை கொண்டு வருகிறார். இந்த காலங்கள் எப்படி என்று நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். This is a time when Judah and Israel were separated. யூதாவும் இஸ்ரவேலும் பிரிந்தெடுக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. அந்த ஒரு காலத்தில் யூதா பாவத்துக்குள்ளும் இஸ்ரவேல் பாவத்துக்குள்ளும் கடந்து போகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாவம் இஸ்ரவேலில் பெருகும்போது கர்த்தர் அவர்களை தண்டிப்பதற்கு முன்பாய் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார் அந்த காலங்களில். இப்ப அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பின் பாவம் நிறைந்த காலங்களில் இருக்கும்போது எரேமியாவை கர்த்தர் இதோ யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் தீர்க்கம் உரைக்கும்படி அனுப்புகிறார். ஆனால் அந்த இடத்தில் பார்க்கும்போது எரேமியா ஒரு பட்டணத்தில் இருக்கிறான். அந்த பட்டணம் பேர் அனதோத் என்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கும்போது தம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலேயும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were living who? Not Jeremiah. The people around Jeremiah was living a life of sin, a life of disobedience, a life drifted away far from God. தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை யார் பார்க்கிறார்? நம்முடைய தீர்க்கதரிசியான எரேமியா பார்க்கிறார். ஆனால் கொஞ்ச நேரம் அவன் தம்மை யோசித்து பார்க்கிறான். நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, நான் தேவனுக்குரியவனாய் இருக்கிறேனே, நான் நீதி உள்ளவனாய் இருக்கிறேனே, ஏன் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருக்கிறார்கள்? நான் தேவனுக்குரிய இருக்கிறவன், எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று யாருக்கிட்ட புலம்புகிறார்? எரேமியா தேவனிடத்தில் புலம்புகிறதை தான் சொல்லுகிறது இந்த அதிகாரம். It was a time when there was so much sin and Jeremiah was just looking around him and everybody was sinning. But he was a godly man. He was a righteous man and he was looking and complaining to God. God, everybody who is around me, they are prospering. They are so blessed. But I am your servant. Why am I not blessed? Why am I not blessed? அவனுடைய புகார்களை பார்ப்போம் என்று சொன்னால் அது பயங்கரமாக இருக்கும். என்னவென்று சொன்னால் அவன் முதலாவது புகாரை சொல்லுகிறான், அவர்களை நீர்தானே விதைத்தீர் என்று சொல்லுகிறான். இத்தனை பேருக்கு புரிகிறது. அந்த வசனம் எங்க இருக்கு? இப்பதான் டேவிட் படிச்சார். 2வது வசனம் தானுங்க. நீர் அவர்களை நாட்டினீர், நீர் அவர்களை நாட்டினீர். அதாவது புகார்ல எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயா நீர் தானே அவர்களை நாட்டினீர். யாரை பார்த்து சொல்றான்? இதோ தீமை செய்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, நீர் தானே அவரை நாட்டினீர். தகுதி இல்லாதவர்களுக்கு நீர் தானே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு அந்த தீமை செய்கிறவர்கள் நன்மையை அனுபவிக்கிறார்களே, அதற்கு காரணர் தேவன் தான் என்று அவரிடத்தில் முறையிடுகிறார். யாரு? நம்ம எரேமியா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. திங்க் அபவுட் இட். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அப்படி தானே இருக்கிறோம். யோசித்து பாருங்க. வேலை இடத்துல சரி, பள்ளிக்கூடத்தில் சரி, சமுதாயத்தில் சரி, என்ன செய்வோம்? நான் கர்த்தருடைய பிள்ளை, என் பேரு பீட்டர், என் பேர் டேவிட். டேவிட் சொல்ல முடியாது, 2 பேர் இருக்கிறாங்க. தோமஸ், என் பேர் தோமஸ் என்று சொல்லுவோம். ஆனால் நான் பாருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, ரொம்ப தூரத்தில் இருக்கேன். நான் ஆண்டவரை தேடி வரணும்னா நான் 3 பஸ் எடுக்கணும். 11 மணிக்கு ஆராதனைக்கு நான் 8:30 மணிக்கெல்லாம் கிளம்புறேன். நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வரேன். ஷிஃப்ட் முடிஞ்சு எனக்கு தூக்கமா இருக்கு, ஆனால் என்னால் தூங்க முடியாது. நான் தேவனை தேடணும், அதற்காக நான் அவ்வளவு தூரமாய் வருகிறேன். எனக்கு வாகனம் கூட நீங்க கொடுக்கல. ஆனா இதோ சர்ச் பக்கத்தில் இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு நீ பெரிய மெர்சிடிஸ் கொடுத்துருக்கிறீங்க, பெரிய வீடு கொடுத்துருக்கீங்க, ஆனா அவன் தேவனை தேட மாட்டான். என்ன ஆண்டவரை நீங்க எப்படி செய்றீங்க? அந்த காடியை நீங்க எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, நான் சீக்கிரம் வந்திருப்பேன் அப்படின்னு சில நேரங்களில் ஒரு உதாரணம் தான். அப்படியாய் நாம் தேவனிடத்தில் புலம்புகிறவர்களாய் காணப்படுவோம்.
ஏன் ஆண்டவரே தோமஸ் என்று சொல்லுகிற நான் வேலையில கீழே இருக்கேன், கிருஷ்ணன் என்று சொல்லுகிறவன் மேலே இருக்கிறான், ஏன் ஆண்டவரே என்று சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லையே, இல்லையே. அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தர் அவர்களுக்கு அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமா. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? அவங்களுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கிறது, அவங்க பேசுறது பரிசுத்தமா இருக்கிறது, அவங்க ஜெபிக்கிறது பரிசுத்தமா இருக்கிறது, அவங்களுடைய நடைமுறைகள் பரிசுத்தமா இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே இதெல்லாம் வெளி தோற்றத்தில் அவர்கள் உம்மை சார்ந்து இருக்கிறதை போல இருக்கிறார்கள், இருதயத்திலேயோ எப்படி இருக்கிறார்கள்? தூரமாய் இருக்கிறார்கள் என்று யார் புலம்புகிறா? எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட புலம்புகிறார். என்ன ஆண்டவர் எப்படியாய் நடக்குது ஆண்டவரே? ஆனால் எரேமியா நாட்களில் அவன் பார்த்ததை இன்றைக்கும் கடைசி நாள் திருச்சபையில் நாம் பார்க்கிறோம். தேவனை உதட்டளவில் வைத்திருக்கிறவர்கள் இருப்பார்கள். இந்த இடத்துல தான் ஆராதிப்பார்கள். இந்த இடம் இல்லை, தேவாலயத்தில் தான் ஆராதிப்பார்கள், தேவனை தான் சேவிப்பார்கள், ஊழியத்தில் இருப்பார்கள், தசமபாகம் கொடுப்பார்கள், நாள் தவறாமல் சபைக்கு வருவார்கள், ஒருவரை ஒருவர் விசாரிப்பார்கள். இது எல்லாமே பார்க்கும்போது, அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை போலவே இருக்கும். ஆனால் எரேமியாவின் வார்த்தைகளை பார்க்கும்போது அவர்களுடைய உதட்டளவில் தான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே ஒழிய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி இருக்கிறார்கள்? கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று யார் சொல்லுகிறார்? எரேமியா சொல்லுகிறார். எரேமியா சொல்லுகிறார். அவர்களை பார்த்து இவங்களாம் இப்படி செய்கிறாங்களே, ஆனால் நானோ என்று மூன்றாவது காரியத்தில் அவனுடைய தற்காப்புக்கு ஒரு காரியத்தை எரேமியா சொல்லுகிறான். அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரே, ஆனால் நானோ. படிங்க அந்த வசனத்தை. 3. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், நீ சோதித்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அவர்களை நீர் படைத்தீர், அப்படித்தானே சொல்றார். நீ தானே நாட்டி வைத்தீர்னு, அவர்களை நீர் படைத்தீர், அவர்களை நீ தான் செழிக்க வைத்தீர் என்று புலம்புகிறார். அவர்களுடைய வாயினால தான் உம்மை துதிக்கிறார்கள், இருதயத்தில் தூரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறீர், ஆண்டவரே அவர்களை நீர் அறிந்திருக்கிறீர், என்னையும் நீர் அறிந்திருக்கிறீர், அவர்களை நீர் பார்க்கிறீர், என்னையும் நீர் பார்த்திருக்கிறீர். ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னை நீர் சோதித்து அறிந்திருக்கிறீர் என்று வசனத்தில் சொல்லுகிறார். என்னை he is trying to compare his life with those outside. அதாவது தேவனுக்கு வெளியே வாழுகிறவர்களோடு அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறார் நம்முடைய தீர்க்கதரிசியான எரேமியா. அதாவது அவர்களை அறிந்த தேவன் என்னை இன்னும் சரியாய் அறியவில்லையே என்று சொல்லி சில நேரங்களில் நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு தமக்கு பிரியமானவர்களை, தம்மை முன்குறித்தவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. படைத்தவருக்கு படைப்பை அறியாமல் இருப்பாரோ? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை மாறல பாஸ்டர், இப்படியே தான் இருக்கிறது. கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். என் பலவீனம் எத்தனையோ வருஷம் ஆகியும் இன்னும் மாறல, அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன சொல்ல வரேன்? இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி நான் கர்த்தருடைய முகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுதும் என்னுடைய கர்த்தருடைய கண்கள் என்னையும் உன்னையும் நோக்கி தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. You cannot shift God to look at you right now, because he is not looking at you right now. He is by your side right now. உன் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். You cannot attract God any more than what he is right now. அந்த பரிசேயனையும் அந்த ஆயக்காரனையும் குறித்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9லிருந்து 14 வசனத்தில் பார்க்கும்போது அந்த பரிசேயன் யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறான்? அந்த ஆயக்காரனோடு ஒப்பிட்டு பார்த்து தேவனிடத்தில் சொல்லுகிறான், அவனை போல நான் இல்லை, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன், நான் சபை தலைவனாக இருக்கிறேன். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது கர்த்தர் யாருடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறதை போல தெரியுது? ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான். இன்றைக்கு அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே என்னை பாரும் என்று சொல்ல வேணாம், ஜெபிக்க வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய பார்வை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, ஒவ்வொரு நேரமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
இப்படியாய் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை முன்குறித்து அறிந்திருக்கிறீரே, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லவா என்று சொல்லி எரேமியா இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். I give you a suggestion God. What? அவர்களை அழித்து விடு என்றார். அடுத்த வசனத்தை பாருங்க. இல்ல அதே வசனம் தான் நினைக்கிறேன். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். பாத்தீங்க, போட்டு தள்ளிருங்க ஆண்டவரே என்று எரேமியா தேவனிடத்தில் சொல்லுகிறார். போட்டு தள்ளிருங்க. ஏனென்றால் 11வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அவர்கள் அவனுக்கு செய்ததை அவன் நினைத்து பார்க்கிறான். மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்று அவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் வராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்று எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்பட்டதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். அவர்கள் அவனுக்கு செய்ததை இப்ப அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே அக்செப்ட் பண்ணிருங்க ஆண்டவரே என்று அவரிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒப்பிட்டு பேசணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அவன் 4வது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். அவனுடைய கணிப்பு என்ன தெரியுமா? 5வது பாருங்களேன் அந்த வசனத்தை. இல்ல 4வது, எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளோடு பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். அதாவது அவனுடைய கணிப்பு என்ன தெரியுமா? அவனுடைய கணிப்பு என்ன தெரியுமா? இந்த பாவிகளினால தான் தேசம் சேமம் இல்லாமல் இருக்கிறது என்பது அவனுடைய கணிப்பு. யாருடைய கணிப்பு? எரேமியாவுடைய கணிப்பு. The prophet assumes that the land is so not much blessed. It's because of the wicked people. அப்படிதானே நம்மளும் சில நேரங்களில் நினைச்சிருவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசம் அழிவுக்குள்ள போகுதுன்னா just think a bit openly. ஒரு தேசம் சேமத்துக்குள் போகல, ஒரு தேசம் அழிவுக்குள் போகிறது, ஒரு குடும்பம் அழிவுக்குள் போகிறது என்று சொன்னால் சில நேரங்களில் நம்ம என்ன யோசித்து முடிவு செய்வோம் தெரியுமா? அந்த தேசம் ஜனங்கள் தப்பு செஞ்சிருக்கிறாங்க, அதனால தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். அந்த குடும்பம் தப்பு செஞ்சிருக்கு, அதனால தான் ஆண்டவர் அவர்களை கண்டிக்கிறார் என்று சில நேரங்களில் நாம் கணிப்போம். We also conclude sometimes, or we assume that because that nation was wicked, because the family was wicked, that's why God has decided to punish them. But we need to stop and think again. நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்து இதை நாம் பரிசோதனை பண்ண வேண்டும். ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்க முன்பாய் வைக்கிற ஒரு காரியத்தை. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், அப்படிதானே? நாம் பாவிகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எங்க போட்டிருக்கு? ரோமர் 3:23 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நாம் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகமானது யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு என்று தேவனுக்கும் தெரியும். யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? பிசாசின் கரத்துக்குள் இருக்கிறது. He calls it the prince of the air. That's what the Peter writes in his word. அப்படியா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார் ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு. நியாய தீர்ப்பு எந்த இடத்துல ஆரம்பமாகுதா? தேவனுடைய வீட்டில். நியாய தீர்ப்பு என்று சொன்னால் அப்படின்னா என்னுடைய வீட்டில், உன்னுடைய வீட்டில், எங்க மத்தியில் தான் முதலாவது ஆரம்பமாகிறது என்று கர்த்தர் தெளிவாய் சொன்னார். அதற்கு உதாரணம் இருக்கா? சரி வாங்க பார்ப்போம். பாருங்க, அந்த எரேமியாவின் நாட்களில் பார்க்கும்போது கர்த்தர் தண்டிக்கிறார். எதனால? யூதாவும் இஸ்ரவேலும் பாவம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மோசேயின் நாட்களுக்கு முன்பாய் பாருங்க, அவர்கள் எகிப்துக்குள்ள சிறையிருக்கப்பட்டார்கள். யார் செய்த பாவம்? அவர்கள் செய்த பாவங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் இருக்கிறதா? இன்னும் இருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 Chronicles 7:40. நல்லா பாருங்க, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று முதலாவது கர்த்தர் ஆரம்பிக்கிறார். People who bears my name. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் அடுத்த காரியத்தை சொல்றாரு. யார் மனம் திரும்பணுமா? நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். People who bears his name. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் அவர் சொல்றார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன். யாருடைய பாவத்தை மன்னிப்பாரா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறாரா? அதுக்கப்புறம் ஒன்று செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? தேசத்துக்கு
யார் செய்த பாவத்துக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார்? அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்ததுனால அவர்கள் மன்னிப்பார்கள் என்று சொன்னால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னதான் சொல்ல வரேன்? ஒரு சமயம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடாமல், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகி, தேவனுடைய பிள்ளைகள் தேடக்கூடிய விதத்தில் கர்த்தரை தேடாமல் தூரத்தால் இருக்கிறதுனால தேசம் பாதிக்கப்படுகிறதோ? I put a question mark there for you to think about that. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சமயம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நாம் வாழாததுனால தேசம் சேமத்துக்குள் போலையா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை இல்லாததுக்கு ஒரு சமயம் இவன் காரணம் அவன் காரணம் என்று சொன்னோமே, நாம் காரணமாக இருக்கலாமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயா, சில நேரங்களில் நாம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், கரெக்டா? when we are stressed up, when we are angry, when we are upset, we cannot make a right decision. Am I right to say that? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மன உளைச்சலில் இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது, வேதனையாய் கண்ணீரோடு இருக்கும்போது ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. முடிவு எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். சரியாய் பேசவும் முடியாது. We cannot speak properly. We cannot have a conversation properly because of our situation. அதே சூழ்நிலையில் தான் இப்போ எரேமியா தள்ளப்படுகிறான். ஏனென்றால் அவன் இருக்கிற அந்த பட்டணத்தில் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை கொலை செய்து விடலாம், அவனை தள்ளிவிடலாம், இனிமேல் நீ தீர்க்கம் உரைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவன் மன உளைச்சலில் இப்போ யாரிடத்தில் அதை காட்டுவது என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் புலம்புகிறான். நீர் என்ன ஆண்டவரை செய்கிறீர்? அவன் மட்டும் புலம்புகிறான் என்று நினைக்க வேண்டாம். சங்கீதக்காரனாகிய ஆசாப் என்ற ஒருவன் இருக்கிறான். 73வது சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா அவனும் எரேமியா செய்ததை போலவே செய்தான். அவனும் புலம்புகிற ஒரு சங்கீதக்காரனாய் காணப்படுகிறான். If you go back and read the 73rd Psalms, you will see that just like Jeremiah, the prophet, the psalmist Asaph, he was doing similarly. He was complaining. நீதி செய்கிறவன் நல்லா இருக்க மாட்டான், நீதியற்றவன் நல்லா செழித்திருக்கிறான் என்று சொல்லி அவனும் புலம்புகிறதை பார்க்கிறோம். இப்படியா எரேமியா புலம்பிக் கொண்டு இருக்கும்போது தேவன் அவனை திடீரென்று நிறுத்துகிறதை பார்க்கிறோம். Before Jeremiah could go further, God stops him. நான் சில நேரங்களில் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே அவன் முதலாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே நீங்கள் நிறுத்தி இருக்கலாமே என்று. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது சில நேரங்களில் நாமும் தவறான பாதைகளில் போய்கொண்டே தான் இருப்போம். அப்பயும் கர்த்தருடைய கரம் இருக்காது. ஆனால் எங்கே அழிவின் பாதைக்கு அந்த உச்சக்கட்டத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மையும் நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். சில நேரங்களில் போகிற பாதை ஆண்டவர் சொல்றார் இந்த பாதை தான், ஆனால் நான் இந்த பாதையில் போயிட்டு அந்த கதவு கிட்ட போகிற பட்சத்தில் என்ன நடக்குது தெரியுமா? அங்கதான் கர்த்தர் என்னை நிறுத்துகிறார். நிறுத்தி போதும், நீ போனது போதும் என்று சொல்லுகிறார். ஏன் நிறுத்துகிறார் என்று சொன்னால் ரெண்டு காரியம். ஒன்று, என்னை திருத்துவதற்காக அல்லது என்னை தடுப்பதற்காக. இந்த இரண்டு காரியங்களுக்காக தான் கர்த்தர் will stop you. உன்னை தடுக்கணும், இல்லைன்னா உன்னை திருத்த வேண்டும். இப்போ எரேமியாவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அவனை நிறுத்துகிறார், அவனை திருத்துவதற்கு. நீ ரொம்ப பேசிட்ட, ஆனா உனக்கு சரியான காரியம் தெரியவில்லை, கொஞ்சம் நிறுத்து என்று சொல்லி அவனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன பேச போறாரு? 5வது வசனத்தில் பார்க்கும்போது இப்படியாய் சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடி சோர்ந்து போகிறாய் என்று சொல்லுகிறார். நீ காலாட்களோடு ஓடி சோர்ந்து போகிறாய் என்று எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். I want to stop here. பாருங்க, சில நேரங்களில் if you want to go to the top, most of us starts from the bottom. வாழ்க்கையில் ஒரு சிலர் தான் உயரத்திலே பிறந்து உயரத்திலே வளர்ந்து உயரத்திலே செத்து போயிடுவான். ஆனால் அநேகர் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்பமான ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. யார்கிட்ட கேட்கலாம்? உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை நான் அப்படி தான் பார்த்தேன். பிரபலமான தொழிலதிபர்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய சபை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க தெரியுமா?
ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அவங்கள்ட்ட கேளுங்க, 2 பேரை வச்சு தான் என் சபையை ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. ஏன்? நம்ம மத்தியில் இருக்கிற விசுவாசிகள், உங்களிடத்துல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலைக்கும் ஒரு 20 வருஷம் பேக் போய் பாருங்களேன், உங்க நிலை எப்படி இருந்துச்சு. யூ வில் நோ. நான் சொல்றது உண்மையா இல்லையா என்று உங்களுக்கே தெரியும். நம்ம அங்கங்க சுத்தி பார்க்க வேணாம், நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு தெரியும். எல்லாருமே அந்த பாதையில் ஒரு வாக்கு தத்தம் இல்லாமல் கடந்து போனார்கள். They went through the process without not even one promise. எனக்கு ஒரு நாள் செழிப்பு வரும் என்று நினைத்து பார்க்கல, கடந்து போய் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இவரை போலதான் காலாட்களோடு ஓடின ஒரு காலம். There was a season when Jeremiah was told to run with the footmen. To run with the footmen. அப்படின்னா என்ன? பழைய காலங்களில் பார்க்கும்போது, யுத்தம் நடக்கும்போது முதல் படையா யார் போவாங்க தெரியுமா? இந்த கால்படை வீரர்கள். இந்த கால்படை வீரர்கள் தான் பழைய நாட்கள், நான் பழைய நாட்கள்ல சொல்றேன். இந்த கால்படை வீரர்கள் தான் யுத்தத்துக்குள் முதலாவது அனுப்பப்படுவார்கள். அவர்கள் பெரிய ஒரு கூட்டமாய் கடந்து போவார்கள். ஆனா they are going on foot. இன்னொரு காரியத்தையும் சொல்றேன் கேளுங்க. அவர்கள் அப்படிப்பட்ட யுத்தத்துக்குள் கடந்து போகும்போது அவர்கள் எதற்கு அனுப்பப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த இடத்துல போய் அந்த யுத்தத்தை ஜெயிச்சிட்டு வா என்று சொல்லி அனுப்பப்படவில்லை. They are not sent to go and win the battle. They are not sent for that. Then what are they sent for? They are sent to go and do the damages first. How many of you understand what I'm saying? இந்த காற்படை வீரர்கள் முதலாவது எதற்கு அனுப்பப்படுகிறார்னா, நான் போய் ஜெயிச்சிட்டு வா என்று சொல்லி அனுப்பப்படவில்லை. நான் போய் எவ்வளவு சேதம் உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு சேதத்தை நான் உண்டு பண்ணிடுறேன். அதற்காக தான் இந்த கால்படை வீரர்கள் அந்நாட்களில் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் ஓடுவார்கள், அவர்கள் நடப்பார்கள், அவர்கள் எதிரிகளை அப்படிதான் சந்திப்பார்கள். அவர்களோடு யுத்த தளபதி ராஜாக்கள் கூட போகிறது கிடையாது. யுத்த இந்த கால்படை வீரர்கள் தான் முதலாவது போவார்கள். அவர்கள் போன பின்பு, சேதத்தை உண்டு பண்ணின பின்பு, after doing the damages, then there will be another party who will go forth. குதிரைகள் மேலே ஏறு போகிற ஒரு கூட்டம் கடந்து போகும். பார்த்துருக்கீங்களா? பழைய படங்க பேன்கள்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். குதிரை படை வீரர்கள் கடந்து போவார்கள். And when the soldiers on horses go, அவர்கள் வித்தியாசமான பாதையில் அவர்கள் கடந்து போவார்கள். வித்தியாசமான பாதையில் கடந்து போவார்கள். ஏன் குதிரைகளை எடுத்து போனார்கள்? ஏன் கழுதையின் மேலே போகல? ஏன் ஒட்டகத்தின் மேலே போகலன்னு சொன்னோம்னா, நம்முடைய குதிரைக்கு ஒரு வித்தியாசமான விசேஷத்தமான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட கிருபை? இந்த குதிரைகள் எவ்வளவு நேரம் வேணாலும் ஓடும். அப்படி தானே? இங்கே யாராச்சும் குதிரை வச்சிருக்கீங்களா? மகத்தீட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். குதிரைகள் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நேரம் ஓடுமா. அது ரொம்ப நேரம் என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய யுத்த களமாக இருந்தாலும் அது அசையாமல் போகும். பார்த்துருக்கீங்களா? அடிபடுகிற வரைக்கும் அது அசையாமல் போகும். அது நின்று கொண்டே ஓய்வெடுக்குமா. அதோடைய ஒரு எத்து ஒரு மனுஷனையே கொன்று போட்டுரும் என்று சொல்லுகிறார். ஒரு குதிரையை பார்க்கும்போது அதனுடைய வேகம் இப்படியா இருக்கிறதாம். இட் ரன்ஸ் லைக் 88 km/h. கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். குதிரைகள் ஒரு ஏறத்தாழ 88 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ஓடுமாம். மனுஷனுடைய வேகத்தை பார்க்கும்போது இவன் தான் இன்றைக்கு உலகத்திலே பெரிய வேகமாக ஓடி சாதிச்சவன். he is still holding the record. அவனுடைய டைமை பாருங்க, 37.5. குதிரையுடைய காரியத்தை பாருங்க, 88. வித்தியாசம் இருக்கா? ஸோ ஒரு மனுஷன் ஒரு குதிரையோடு போரிடலாமா? Can a man compete in a competition with a horse? சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனால் சான்ஸே இல்லைன்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்ல. Are we in total agreement? We cannot, a man cannot run with a horse. But wait, 5வது வசனத்தில் 2வது பாகம் இன்னொன்று சொல்லுகிறது. நீ காலாட்களோடு ஓடி நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்றாரு? குதிரைகளோடு எப்படியா நீ ஓடுவ என்று தீர்க்கதரிசியான எரேமியாகிட்ட ஆண்டவர் கேட்கிறார். இப்பதான் நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். என்ன ஒத்துக்கிட்டோம்? ஒரு மனுஷன் குதிரையோடு போக முடியாது. அப்ப ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்? நாம் அதை சொன்னேன் தெரியுமா? அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர்
ஒரு காலகட்டத்தில் கீழே இருந்து தான் உயரத்துக்குள் போனோம், கீழே இருந்து தான் உயரத்துக்குள் வந்தார்கள். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வரும்போது அந்த குறைந்து போன கீழான இடத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அந்த கடற்படை, அதாவது கால்படை வீரர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. I want to say this again. When a man, he goes through two seasons. One is a season of lowness, one is a season of prosperity or highness. When he goes through that season of lowliness, he is compared to a man who is a foot soldier. How many of you understand? ஒரு கார்படை வீரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது தான் இந்த காலாட்களோடு ஓடுவதற்கு ஒப்பாய் பேசுகிறேன். ஏனென்றால் இந்த கார்படை வீரன் இருக்கிறான்ல, அந்த கால்படை வீரன் அவன் எப்படிப்பட்ட உபத்திரவங்களை சந்திக்கிறான் தெரியுமா? யுத்தத்துக்குள் போகும்போது அவனுக்கு வெயிலும் அவனுக்கு விரோதமாய் தான் எழும்பும், மழையும் அவனுக்கு விரோதமாய் தான் எழும்பும், காற்றும் அவனுக்கு விரோதமாய் தான் எழும்பும், முட்கள் அவனுக்கு விரோதமாய் தான் எழும்பும், அவன் போகிற இடம் அவனுக்கு விரோதமாய் தான் எழும்பும். எந்த இடத்துல எதிரி தாக்குவானே அவனுக்கு தெரியாது. இன்னொரு காரியம், இந்த கால்படை வீரன் அவன் யுத்தத்துக்குள் போகும்போது திருப்பியும் வருவான் என்ற நிச்சயம் இருக்கிறதா? இல்லைங்க. He doesn't have the assurance that he will come back. He will go through these obstacles. Isn't that what I and you are going through? நானும் நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள தானே கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். கால்படை வீரர்களாய் இருக்கிறதுனால நானும் நீங்களும் அநேக சோதனைகளை எதிர்கொண்டு போய்கொண்டிருந்தோம் தானே. எத்தனை சோதனைகளை பார்த்தோம், எத்தனை வேதனைகளை பார்த்தோம், எத்தனை கண்ணீர்களை பார்த்தோம், எத்தனை கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. யோசித்து பாருங்க ஐயா, அப்படி இருந்திருக்கதா இல்லையா என்று. அதாவது கால்படை வீரன் என்று சொல்லும் பொழுது அதற்கென்று ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a season for a footman to be a footman. அந்த காலகட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த பாடுகள் உன் வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் போகும். As long as you are a footman, you will go through these obstacles in life. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த கால்படை வீரரின் வாழ்க்கை இப்படியாய் போகும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு விசை மாற்றப்படுகிறது. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினா முக்கால்வாசி இடத்துல வேலைக்கு எடுக்க மாட்டான், அப்படி தானே? அடா எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்குறான், தாடான்னு சொன்னால் பாலியன்றான், அப்படி தானே? இன்றைக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். எதற்கு? என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கால்நடை வீரனாய் இருக்கும்போது அதில் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நேரத்தில் காணப்படுகிற காரியமும் என்னை ஒரு மனுஷனாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. என்னை கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு என்னை கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதாவது இன்னொரு காரியம் சொல்றேன் கேளுங்க. When you are a footman, நீ ஒரு கால்படை வீரனாய் இருக்கும்போது நான் கடைசி வரைக்கும் நான் கால்படை வீரனாக தான் இருப்பேன் என்று நானும் நீயும் நம்பிவிடக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? வேலைக்கு ஆப்ரேட்டராக போவோம், அடுத்த என்ன சொல்லுவான், லைன் லீடரான்றோம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், கியூசியா என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்து உட்காந்துருப்பான் ஜம்முன்னு. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு காலம் இருக்கிறது. am I right to say that? ஒரு காலம் இருக்கிறது. இப்போ கால்படை வீரனாய் நானும் நீயும் காணப்படும் போது ஆவிக்குரிய ரீதியில் in a spiritual realm, when you and I are footmen for God, for Christ, it is a season. இது ஒரு காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டம் நிரந்தரம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்தில் தான் உனக்கு குறை இருக்கும், இந்த காலகட்டத்தில் தான் உனக்கு பலவீனம் இருக்கும், இந்த காலகட்டத்தில் தான் உன்னை எதிர்ப்பார்கள், இந்த காலகட்டத்தில் தான் நீ உன்னால் வெற்றி நடை போட முடியாது. அது நிரந்தரம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் தான் அப்பத்தின் வாட் இஸ் த கிரம்ஸ், அப்பம், பிரெட் கிரம்ஸ். எப்படி யார் சொன்னா? துணிக்கைகள்னு யார் சொன்னது? ஓகே, அப்புறம் மேலே ஆஃபீஸுக்கு வந்துருங்க கொஞ்ச நேரம். துணிக்கைகள், ரைட். அப்ப துணிக்கைகள் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும், எப்ப தெரியுமா? ஒரு உயர்வு வரும். ஒரு உயர்வு வரும்போது நீ காலாட்களாய் இருக்க மாட்டாய், குதிரைகளோடு ஓடக்கூடியவனாய் காணப்படுவாய். That is a season. கால்படை வீரனாய் இருக்கும்போது ஒரு காலகட்டம்,
அதற்கு பின்பாய் குதிரைகளோடு ஓடுவதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பத்தியா, அது ஒரு காலகட்டமாய் மாறிடும். அந்த காலகட்டத்தில் மாறும்போது நீ ஒரு குதிரையை போல இருப்பாய். அந்த காலகட்டம் வரும்போது நீ குதிரையோடு இருப்பாய். அந்த காலகட்டம் வரும்போது நீ குதிரையின் மேலே இருப்பாய். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்தெந்த யுத்தத்தை நீ கால்படை வீரனாய் சாதிக்க முடியவில்லையோ, நீ இதோ குதிரைகளோடு ஓடும்போது அதை நீ சாதிப்பாய். அதை உன்னால் மேற்கொள்ள முடியும். குதிரை வேகமாக ஓடுமா, மெதுவாக தான் ஓடுமா? அது வேகமாக தான் ஓடும். கால்படை வீரனை பார்க்கலும் ஒரு குதிரை வேகமாய் ஓடும். இப்போ அந்த குதிரையின் மேலே கர்த்தர் உன்னை வைத்து யுத்தத்துக்குள் நீ கடந்து போ என்று சொன்னால், கால்படை வீரனுடைய பலன் நீ அல்ல, நீ அதைக்கும் மேலே ஒரு வித்தியாசமான பலத்துக்குள் நீ கடந்து போகிறாய். அந்த குதிரை உன்னை எடுத்துக்கொண்டு வேகமாய் கடந்து போகிறது. உன் பக்கத்தில் எவன் வந்தாலும் பயப்படுவான். உன் முன்பாய் உன் குதிரை ஓடும் என்று சொன்னால் அந்த குதிரையை பார்த்து அவன் நவந்து போயிடுவான். ஏனென்றால் அது வருகிற வேகத்துக்கு அது உன்னை அடித்து போட்டு உன்னை கொன்று போட்டு விடும். அது ஒரு காலம். குதிரையாய் நீ இருப்பாய், அல்லது குதிரையோடு இருப்பாய், அல்லது குதிரைக்கு மேலே இருப்பாய். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? எந்தெந்த யுத்தத்தை நீ கால்படை வீரனாய் தோத்தாயோ, குதிரைகளோடு நீ ஓடும்போது அந்த யுத்தத்தை நீ ஜெயிப்பாய். நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எரேமியாகிட்ட அவர் கொடுத்த அந்த பதில் இருக்கிறதே, அந்த பதிலை நான் பிரித்து இப்படி சொல்றவா? ஐயா, நீ காலாட்களோடு ஓடுன, நீ இந்த காலகட்டத்தில் நீ கடந்து போன இந்த அவமானம், நீ இந்த காலகட்டத்தில் கடந்து போன உன்னுடைய குறை, இந்த காலகட்டத்தில் நீ காணப்பட்ட சவால்கள், the challenges you faced, the losses you have when you were a footman is actually a training ground, a platform for God to teach you. கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற அது ஒரு பயிற்சி நிலையம். எதற்கு? அப்போ நான் குதிரைகளோடு ஓடும்போது என்னால் எப்படி ஓடணும்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய அனுபவம் எங்கே இருந்துச்சு? காலாட்களோடு ஓடும்போது அந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உன்னுடைய காலகட்டத்தில் மறந்துடாதீங்க, இப்போ ஒரு சமயம் ஒரு சிலர் கால் படை வீரர்களாய் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஐ நோ சம் ஆஃப் யூ ஆர் ஸ்டில் அ ஃபுட்மேன். ஒரு சிலர் இந்த இடத்துல, ஐ எம் ஹாப்பி டு சே தட் சம் ஆஃப் யூ ஆர் ரன்னிங் வித் ஹார்சஸ். ஒரு சிலர் குதிரைகளோடு ஓடக்கூடியவர்களை நான் பார்க்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அப்போ கால்படை வீரன் இப்படி தான் இருப்பானா பாஸ்டர், இப்படி தான் என் வாழ்க்கை போகுமா என்று நீங்களும் நானும் கேட்கலாம். நான் திருப்பியும் சொல்லுகிறேன், ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ அகெயின் அண்ட் அகெயின். கால்படை வீரனாய் இருப்பதற்கு ஒரு காலகட்டம், குதிரைகளோடு ஓடுவதற்கு ஒரு காலகட்டம் வரும். எத்தனை பேருக்கு நான் புரிகிறதா நான் என்ன சொல்றேன்னு? ஆனால் ஆண்டவர் சொல்றார் குதிரைகளோடு ஓடுவார். நம்ம சொன்னோம் குதிரைகளோடு ஓட முடியாதுன்னு. அப்படிதானே? முதல்ல நம்ம எல்லாரும் சொன்னோம் குதிரைகளோடு மனுஷன் ஓட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ குதிரைகளோடு ஓடுகிற ஒரு காலத்தை நான் தருவேன் என்று. அப்ப எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? அதாவது நான் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு உலக தோற்றத்தின் ஒரு பிரதிநிதியாய், a representative of the world. ஆனால் என்னுடைய பேர் தோமஸ், என்னுடைய பேர் பீட்டர். அப்படியா இருப்பேன் என்று சொன்னால் என் நாமத்தின் நிமித்தம், பிகாஸ் ஐ ஹேவ் an identity, அந்த நாமத்தை அந்த அடையாளத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னை குதிரைகளோடு ஓடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இயற்கையாய் பார்க்கும்போது நானும் நீங்களும் குதிரைகளோடு ஓட முடியாது. ஆனால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் தரித்துக் கொள்வேன் என்று சொன்னால், கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தினாலே என்னை முடிசூட்டுவார் என்று சொன்னால், நான் குதிரைகளோடு ஓட முடியுங்கய்யா. புரியுதுங்களா? நான் குதிரைகளோடு ஓட முடியும். I can only run with my horses if I have a supernatural touch of God. If I am going to operate in the natural, I'll just be what I am. I can't even beat Usain Bolt. Why are we talking about running with a horse? Am I right to say that? சிறந்த ஓட்டக்காரனாகி அவனையே நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்ம எப்படி குதிரைகளோட போறோம்? இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தினால, ஒரு ஆவிக்குரிய வல்லமையினால நானும் நீங்களும் மூடப்படும் போது குதிரைகளோடும் கூட நம்ம ஓடுவோம்.
இதோ ஏசாயா 40:31 சொன்னதை போல என்ன சொல்லுகிறார்? கழுகுகளை போல சட்டை அடித்து உயர பரப்போம். அல்லேலூயா. உபாகமம் 28 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ வாளாக்காமல் எப்படி இருப்பாயா? தலையாயிருப்பாய். நீ கீழாக்காமல் எப்படி இருப்பாயா? மேலாயிருப்பாய். எப்பொழுது? நான் ஆண்டவருக்குள்ள காணப்படும் போது, நான் ஆண்டவருக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை கட்டும் போது, நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனாய் காணப்படும் போது, காத்திருக்கிறவளாய் காணப்படும் போதுதான் you are entitled or you are fit in God's standard to run with horses. அப்பொழுது தான் நீ குதிரைகளோடு ஓட முடியும். அது வரைக்கும் கழுதையோட கூட ஓட முடியாதுங்க. கழுதையோடு கூட ஓட முடியாது. அது கூட கொஞ்சம் வேகமாக தான் ஓடும். அல்லேலூயா. அதாவது இந்த பதிலை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தாரே, அந்த பதிலை வைத்து எரேமியா யோசித்திருக்க கூடும். he could have thought about it. இவர் என்ன சொல்ல வருகிறார்? ஏனென்றால் அவன் அனுபவித்த மன உளைச்சல், அவன் அனுபவித்த பயம், அந்த அனதோத் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் தம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை பயத்தினால கட்டுகிறார்கள். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒரு பயம். இவைகள் எல்லாம் அவனை மூடிக்கொண்டதுனால அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாம he starts to question God. தேவனிடத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆண்டவரே நடக்கிறது என்று எரேமியா கேட்கிறான். அதாவது ஒரு காரியம், இந்த பதிலினால எரேமியாவுக்கு இன்னொரு தெளிவு வருகிறது. என்னவென்று சொன்னார்? நான் குதிரைகளோடு ஓட நீ எப்படி இருப்பாய்? அதாவது காலாட்களோடு ஓடி சோர்ந்து போவாய் என்று சொன்னால் குதிரைகளோடு எப்படி ஓட போகிறாய் என்ற ஒரு கேள்வியை அங்கு யாரிடத்தில்? எரேமியா இடத்தில் ஆண்டவர் வைக்கிறார். அப்பனா என்ன சொல்ல வரார்? ஒரு நாள் நான் குதிரைகளோடு ஓடுவேன். am I right to say that? ஒரு நாள் நான் குதிரைகளோடு ஓடுவேன். அந்த குதிரைகளோடு ஓடுவதற்கு, அந்த குதிரைகளோடு ஓடும்போது வரக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு உனக்கு பலன் வேண்டும். அதனால தான் நீ இப்போ காலாட்களோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் அவனிடத்தில் பார்த்து சொல்லுகிறது. இதான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நானும் நீங்களும் ஆள பிறந்தவர்கள். அப்படித்தானே ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கு. ஆதியாகமத்தில் அப்படித்தானே சொல்லியிருக்கு. you are born to reign. ஆளுகை செய்கிறதுக்காக நானும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு காலாட்களோடு நீயும் நானும் ஓடிக்கொண்டு சோர்ந்து போவோம் என்று சொன்னால் எரேமியா கிட்ட சொல்றதா ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களில் இழப்பும், சின்ன சின்ன காரியங்களை பார்த்து முறுமுறுத்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் மேலான ஒரு அழைப்பு உன்னிடத்துல என்னிடத்துல வரும்போது எப்படி இருக்க போறீங்க? because this is the platform, this is the training ground. பயிற்சி நிலையம் இதுதாயா. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கில் கடந்து போவோம் என்று சொன்னால் that is your training ground. அதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். அதை குறித்து ஏன் ஆண்டவரே ஜேக்கபை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என்ன நீங்க குறைவா ஆசீர்வதிச்சீங்க, ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்க வேண்டாம். முடியை தவிர அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. அல்லேலூயா. தினமும் ஜேக்கபை பற்றி பேசினா முடிதான் வருது. ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஐயா, இன்றைக்கு நானும் நீங்களும் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும், remember this, every situation that I and you are going through, ஒவ்வொரு சூழ்நிலை நானும் நீயும் கடந்து போகிறது என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னை பண்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னை கட்டி கொண்டிருக்கிறது. It is building you, it is actually grooming you, it is actually making you, it is actually molding you. What is doing all this? This present footman journey that I am going through. இந்த கால்படை வீரனின் பாதையில் வாழ்க்கையை நானும் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இது எல்லாம் என்னையும் உன்னையும் கட்டி கொண்டிருக்கிறது. இட்ஸ் மேக்கிங் அஸ் டு பி ஸ்ட்ராங்கர் பீப்பிள். கர்த்தருக்குள் நிற்கக்கூடியவர்களாய் நம்மை கட்டி கொண்டிருக்கிறது. முடியுமா? அப்படியாய் முடியுமா? ஏனென்றால் வேதத்தில் பார்க்கும்போது யோசேப்பும் அதை தான் கடந்து போனான். ஒரு நாள் குதிரைகளோடு ஓடணும்னா அவனும் ஒரு கால்படை வீரனாக தான் இருக்கணும். எங்கே காணப்படுகிறான் யோசேப்பு? குழிக்குள் காணப்படுகிறான், சிறைச்சாலைக்குள் காணப்படுகிறான், அதற்கப்புறம் தான் சிங்காசனத்தில் காணப்படுகிறான். அவனும் குதிரைகளோடு ஓடினான் தான், தாவீதும் குதிரைகளோடு ஓடினான் தான். ஆனால் இவங்க மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்பல, அவங்க நம்பினாங்க. அப்படிதானே? யோசேப்பு சான்ஸ் கிடச்சிச்சு, பாவம் செஞ்சுட்டு கொஞ்சம் அவனை உயர்த்துக்கலாம், இல்லை முடியாது, கர்த்தருக்கு என்று காத்திருந்தான். அவனுக்கு நமக்கு ஒரே சின்ன வித்தியாசம் தான், கடைசி வரைக்கும் காத்திருந்தான். கடைசி வரைக்கும் காத்திருந்தான். அந்த உயர்வை அவன் கண்கள் பார்த்தது, அதை கர்த்தர் உதவி செய்தார். Whatever the blessings, whatever the situation where one day he will run with horses,
He did not just hear about it, he experienced that. His eyes saw that. அவனுடைய கண்கள் பார்த்தது அந்த உயர்வை, அந்த குதிரைகளோடு ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவங்களுடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு என்னுடைய கண்களும் உன்னுடைய கண்களும் அதை காணும். நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை நான் சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த அனதோத் என்று சொல்லுகிற இந்த அனுபவத்தை எரேமியா அனுபவிக்காமல் போயிருப்பான் என்று சொன்னான். If this experience at this place called Anathoth, if this experience was not given to Jeremiah, அவன் எருசலேமில் காணப்படக்கூடிய அவனுடைய சவால் நிறைந்த வாழ்க்கையை அவனால் சந்திச்சிருக்க முடியாது, அதை மேற்கொண்டிருக்க முடியாது. This experience at this place called Anathoth groomed him, made him, built him, so that whatever challenges he will face at Jerusalem another day, he will be fit enough to encounter that situation. அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்காக தான் அனதோத்தில் கடந்து போன பாதைகளில் கர்த்தர் அவனை அனுமதித்தார். கடந்து போய் பார்ப்பா அப்படின்னார். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அவன் காவலறையில் வைக்கப்படுவான். யாரு? நம்ம எரேமியா தீர்க்கதரிசி. ஒரு நாள் ஒரு துறவியிலே அவன் தள்ளப்படுவான். He will be thrown into a cistern one day in Jerusalem. இன்னொரு சிறைச்சாலைக்குள், இன்னொரு அனுபவத்துக்குள் அவன் கடந்து போவான். இதெல்லாமே எரேமியாவில் நீங்கள் படிக்கும்போது அதை பார்க்கலாம். இந்த இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள அவன் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் he had to go through this situation at Anathoth. இந்த கால்படை வீரனின் அனுபவத்தை அவன் கடந்து போனால்தான் ஒரு நாள் குதிரைகளோடு ஓடும்போது அந்த சவால்களை மேற்கொள்வதற்கு அவனுக்கு திறமை இருக்கும், ஞானம் இருக்கும். He will be more focused. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவனும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய அன்பையும் அப்பொழுது சந்தித்தான். When he encountered all this at Jerusalem, he knew how God works. He knew how God faithful was. இன்றைக்கு எனக்கும் உனக்கும் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நீதிமொழிகள் 23:18 இன்றைக்கு என்னையும் உன்னையும் உற்சாகப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? நிச்சயமாகவே என்ன இருக்கான்? ஐயா, இன்னைக்கு நீ கால்படை வீரனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னிடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கு ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு பயமா இருக்கு என்ற ஒரு பயத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? உன்னிடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆனால் அந்த முடிவு வர வேண்டும்னா ஒன்று உன்னோடு கூட இருக்கணும். என்னது? நம்பிக்கை இருக்கணும். யார் மேல? தேவன் மேல நம்பிக்கை இருக்கணுமே. ஐயோ, அதுதானே பாஸ்டர் என்கிட்ட இல்லாம இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் சில பேர். எல்லாம் இருக்கு பாஸ்டர், இவனை நம்பிக்கை வச்சிருக்கேன், அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், கர்த்தர் மேல நம்பிக்கை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்களேன். எரேமியா அப்படியாய் புலம்புகிறான். ஆசாப் என்ற சங்கீதக்காரன் புலம்புகிறான். அவன் புலம்பும் போது திடீரென்று அவனுடைய 73ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க போய் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா அது தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறது. என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவன் மறுபடியுமாய் தம்மை சோதித்து ஆராய்ந்து உணர்ந்து அவன் தேவனை பார்க்கிறவனாய் இருக்கிறான். அவன் தேவன். யாராச்சும் 73ஆம் சங்கீதத்தை வச்சிருக்கிறீங்களா? 23 படிங்க பாப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அப்புறம் ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. போதுங்கயா. பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் அந்த முதல் வசனங்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியாய் புலம்புவான். என்னை சுற்றி நடக்கிறது எதுவுமே சரியில்லை என்று இந்த ஆசாப் சங்கீதக்காரன் புலம்புவான். திடீரென்று 23 27 வரைக்கும் திருப்பி ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே எல்லாமே நீங்க தான். அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? லிசன், என்ன நிச்சயம் நமக்கு, எனக்கு உனக்கு இருக்கு? that the eyes of the Lord is upon each and every one of us. நீ கால்படை வீரனா இன்றைக்கு இருக்கலாம், அல்லது நீ குதிரைகளோடு ஓடுகிறவனா நீ இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல இருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலை மேல இருக்கிறது, உன்னுடைய சிறையிருப்பின் மேல இருக்கிறது, உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பயங்கள். There is some fear that I and you have sometimes, fear that I cannot express. அந்த மாதிரி பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தூரத்தில் இருக்கிற சூழ்நிலை இன்னும் மாறவில்லை என்ற ஒரு பயம்.
அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர், ஒன்றே ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் at the end of the day, கடைசியாய் நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? ஒரே ஒரு நம்பிக்கை அன்றைக்கு ஆசாப் வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். 28, 73, 28. எனக்கோ தேவனை அண்டு கொண்டிருப்பதே நலம். போதும்யா. அவன் கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். But as for me, it is good to be near God or to be with God. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு? எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவையானதா இருக்கிறது. என்னது? நான் தேவனை அண்டிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. ஏனென்றால் தேவனை அண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் நலமான ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. தேவனை சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் நலமான வாழ்க்கை. தேவனை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் இந்த பக்கம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் என்று பொய் சொல்லி கொண்டு வாழுகிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. தேவனை அண்டிக் கொண்டு இரவும் பகலும் அண்டிக் கொண்டு அவருடைய வார்த்தையினால மூடப்பட்டு அவருடைய மகிமையினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நானும் நீங்கள் வாழுவோம் என்று சொன்னால் அதுவே நலமான வாழ்க்கை என்று ஆசாப் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். It is good to be near God. How many of us are far away from God? ஏனென்றால் நாம் தேவனோடு பக்கத்தில் இருப்போம் என்று சொன்னார், அண்டிக் கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். ராமேன் சொல்லுங்க, அசைக்கப்பட விட மாட்டார். அதான் உண்மை. தேவன் உன்னை அசைக்கப்பட விட மாட்டார். He will not allow you to be shaken, but rather அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் மேல நீ நலமாய் அவரை நீ பற்றி கொண்டு அண்டிக் கொண்டு வாழ்வாய் என்று சொன்னால் அதில் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒரு 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 மறைக்கப்பட்ட வாழ்க்கை நீ நானும் வாழுவோம். புரியுதா? மறைக்கப்பட்ட வாழ்க்கை. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறனால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்தையும் அண்டிக் கொண்டு நானும் நீங்களும் வாழுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீ காலாட்களோடு இனிமேல் ஓட மாட்டாய், நீ குதிரைகளோடு மட்டும்தான் ஓடுவாய். You will no longer be a footman, but you will be given the opportunity to run with horses. குதிரைகளோடு ஓடுவாய். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? இன்றைக்கு நான் காலாட்களோடு ஓடி 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 என் வாழ்க்கை முடிய போது பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்களா? அன்றைக்கு பொறுமை இல்லாமல் எரேமியா திடீரென்று புலம்ப ஆரம்பித்து விடுகிறார். ஆனால் அவனுக்கு தெரியல, ஆண்டவர் திடீரென்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஐயா நீ காலாட்களோடு ஓடி ஓடி சோர்ந்து போகிற, குதிரைகளோடு ஓடுகிற ஒரு காலத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். அது அவனுக்கு புரியலையே. இன்றைக்கு கர்த்தர் நமக்கென்று ஒரு உயரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நமக்கு புரியலையே. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இதே வாழ்க்கை தான் தொடர்ந்து இன்னும் ஒரு 10, 20, 30 ஆண்டுகள் போக போகிறது, என்னோடு கூட வரப்போகிறது என்று சொல்லி நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் மைண்ட் செட். ஐ வாண்ட் யூ டு லிவ் இன் ஹோப் தட் இஃப் யூ ஆர் நியர் டு காட் தேர் இஸ் ஹோப். அடுத்த வசனம், நிச்சயமாக முடிவுண்டு, அந்த நம்பிக்கை வீண் போகாது. அதற்கு முன்பாக இருக்கிற வசனம், கர்த்தரை சார்ந்திருக்கு யார் வாழ்ந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஆஸ்க் யுவர் செல்ஃப். நான் குதிரைகளோடு ஓடணும்னு ஆசை தான், ஆனா என் நம்பிக்கை யார் மேல இருக்கு? தேவன் மேல இல்லாம நான் குதிரை மேல ஓடணும், குதிரை கூட ஓடணும், குதிரை மேல உட்காரணும் அப்படின்னா அவர் பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் திரும்பிடுவாரு. யோசித்து பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது? கர்த்தர் உன்னை அழைத்தது குதிரைகளோடு ஓடுவதற்கான ஒரு வாழ்க்கை. நம்மளோ இன்னும் கால்படையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சமயம் அந்த ஒரு காலகட்டம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்தை நீ கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் ஒரு சமயம் அந்த காலகட்டம் முடிந்திருக்கும். ஆனால் முடிஞ்சிருக்குன்னு கூட தெரியாதபடிக்கு நான் காலாட்களோடையே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருப்பேனா, ஆண்டவர் சொல்வாடே, குதிரைகளோடு ஓடக்கூடிய காலத்தை உனக்கு கொடுத்துட்டேன்டா, ஓடியா அப்படின்னுவாரு. ஏன்னா சில நேரங்களில் நம்ம ஒரு இடத்துல அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டோம்னா நம்ம நவர மாட்டோம். தெரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உன் வாழ்க்கையை நான் உயரத்துக்குள் கொண்டு போகிறேன், அது வேணாமான்னு கேட்பாரு. அப்போ கூட நாம் செவி கொடுக்க மாட்டோம்.
இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்குற ஒரே ஒரு காரியம், செவி கொடுங்கள். செவி கொடுங்கள். உங்களுடைய இருதயம் கலங்காது இருக்க வேண்டும் என்று சொன்னால் செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் இதோ நீங்கள் காலாட்களோடு ஓடின காலங்கள் முடிந்து போய்விட்டது.